விஜயகாந்த் செய்த துரோகத்தினால்தான் கலைஞர் உயிரிழந்தார். பரபரப்பு கிளப்பிய ஆர்.எஸ். பாரதி. தமிழகத்திற்கு நிதி கொடுக்காத மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பாக நெல்லை பொதுமக்களுக்கு அல்வா கொடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கு அல்வா வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு மேற்படிப்பு படிக்க மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து அவர்கள் படிப்பை தொடர முதல்வர் உதவி வருகிறார். முதல்வரின் ஊக்கத்தொகை பெறும் இளம் பெண்கள் வருங்காலத்தில் மருத்துவர், ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகள் என முக்கிய பொறுப்பில் கண்டிப்பாக அமர்வார்கள். அதே நேரத்தில் ஆண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் டாஸ்மாக் போய்விடுவார்கள் என தெரிவித்தார். திமுக தலைவர் கருணாநிதி மறைந்த போது அண்ணா அடக்கம் செய்யப்பட்ட இடம் அருகே கலைஞரை அடக்கம் செய்ய 6 அடி இடம் கூட கொடுக்காமல் எடப்பாடி மறுத்தார். அப்படிப்பட்ட கல்நஞ்சம் கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் யாரும் கேட்காமலேயே விஜயகாந்திற்கு அரசு மரியாதை வழங்கினார் முதலமைச்சர். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்திற்கு கலைஞர் அழைப்பு விடுத்தார். தனியாக நிற்காமல் எங்கள் கூட்டணிக்கு வந்திருந்தார் கலைஞர் கண்டிப்பாக முதல்வராக இருந்திருப்பார். முதலமைச்சராகிய தைரியத்துடன் கூட கலைஞர் உயிரோடு இருந்திருப்பார். கலைஞர் முதல்வராக இருந்திருந்தால் ஜெயலலிதா இறந்திருக்கவே மாட்டார். உரிய மருத்துவ சிகிச்சை எடுத்து தற்போது வரை இருந்திருப்பார். விஜயகாந்த் செய்த துரோகத்தின் காரணமாகத்தான் கலைஞர் உயிரிழந்தார். கலைஞர் இறக்கும் பொழுது எதிர்க்கட்சி தலைவர் பதவி கூட இல்லாமல் இறக்க காரணம் விஜயகாந்த் தான் என விமர்சித்தார். மத்திய அரசு எதிர்க்கட்சிகளை நீதிமன்றம், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை மற்றும் சிபிஐ மூலம் மிரட்டுகிறது. ஒரு ஆட்சி அழியும் முன்பு இப்படித்தான் நடக்கும். 1977இல் இது போன்ற சம்பவங்கள் நடந்தேறியது. கெஜ்ரிவால் உள்ளிட்ட முதல்வர்களை மத்திய அரசு தொடர்ந்து கைது செய்ய துடிக்கிறது. யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம். நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலினின் கால் முடியை கூட தொட்டு பார்க்க முடியாது. திமுகவை அழிக்க நினைத்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. ஆணாக பிறந்து வீணாக போனவர் அண்ணாமலை. பொய் பேசுவதில் நம்பர் 1 அண்ணாமலை. வெள்ளை அறிக்கை கேட்கிறார், ஒரு வெள்ளரிக்காய் கூட தர முடியாது என ஆர்.எஸ். பாரதி விமர்சித்துள்ளார்.